நவம்பர் ஸ்பைடர்மேன் மந்த் அப்படின்னே சொல்லணும். நான் ரொம்ப லேட்டாக தான் அந்த அப்டேட்டை கொண்டு வரேன். பட் மேபி சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால சொல்கிறேன். நவம்பர் 14 ஸ்பைடர்மேனோட 10 படம், அதாவது டோபி மெக்கீரோட ட்ரையாலஜி, ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அந்த 2 பார்ட், அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2 அண்ட் டாம் ஹாலண்டோட அந்த 3 ஹோம் சீரிஸ் 3 லைனா எல்லா ஃப்ரைடே எல்லா வீக்கும் ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல டோபி மெக்கீர்லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்தது அமேசிங் ஸ்பைடர்மேன், அதுக்கு அடுத்தது டாம் ஹாலண்ட் ட்ரையாலஜி, அதுக்கப்புறமா அந்த அனிமேட்டட் சீரிஸ். இது எல்லாமே லைனாக நவம்பர் மந்த்லேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் போக போகுது. ஸோ செம்மையான மந்தாக இருக்கு போகுது நவம்பர். கண்டிப்பாக யாரெல்லாம் ஸ்பைடர்மேனை தேட்டரில் மிஸ் பண்ணிங்களோ எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். நானும் போய் தேட்டரில் பார்க்க தான் போகிறேன். ஸோ செம்ம படம், செம்ம மந்த், அடுத்த மந்த் எனக்கு நினச்சாலே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வேறு அடுத்த வருஷம் வருது. ஸோ இந்த 10 ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்துட்டு அடுத்த வருஷம் போய் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்தா சும்மா தரமாக இருக்கும், சினிமாவாக இருக்கும். அந்த டோபி மெக்கீரோட அந்த 3 ட்ரையாலஜியை நான் தேட்டரில் பார்க்கலங்க. அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2 நான் பார்க்கல. டாம் ஹாலண்டோட அந்த 3 ட்ரையாலஜி மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த 5 பார்ட்டியும் நான் தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சப்போஸ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் லைனாக எல்லா படத்துக்கும் ஒரு பிரேக் டவுன்லாம் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம்.